நான் மார்னிங் ஒரு 11:30க்கு எதார்த்தமாக வீட்டுக்கு வெளியே வந்தேன். எங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கால்வா மாதிரி வீட்டு இருக்கும். அதில் பார்த்தா சைடில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு வெயிட் பண்ணுது. ஏன்னா இங்கே ஒரு கொக்கு வெயிட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நான் நார்மலாக என் மொபைல் ஃபோனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாம்பு இருக்குது. ஸோ அந்த பாம்பை இந்த கொக்கு அது உணவுக்காக வேட்டையாட தான் வெயிட் பண்ணிருக்கு. அதுவும் அது எவ்வளோ அழகாக அவ்வளோ பொறுமையாக ரிலாக்ஸாக அந்த பாம்பு அதோட ரேஞ்சுக்குள்ளே வந்தால் வேட்டையாடலான்னு பார்த்துட்ருக்கு. ஆனால் அந்த சின்ன பாம்பு அந்த பக்கமாகவே மூவ் பண்ணிகிட்ருக்கு. கொக்கு எப்படியா ட்ரை பண்ணி பிடிச்சிரும். ஸோ அதான் இவ்வளோ வெயிட் பண்ணுறது பொறுமையானு. பட் லாஸ்ட்டாக பார்த்தா கொக்கு அது ரேஞ்சில் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுது. ஆனால் அந்த சின்ன பாம்பு அந்த பக்கமாகவே பொறுமையாக மூவ் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி கொக்கும் அது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மூவ் பண்ணுற பக்கமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மூவ் பண்ணிட்டு வந்து திருப்பி அங்கே வெயிட் பண்ணுது. அந்த பாம்பு அந்த கொக்கோட ரேஞ்சுக்கு வரவே இல்லை. கொக்கோ அந்த பாம்பை வேட்டையாடலை. நானும் ஒரு 4 மினிட்ஸ் இருக்க வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு மூவ் பண்ணிட்டு அந்த வீடியோ திருப்பி ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளேஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை நம்ம பர்சனல் லைஃபாக இருக்கலாம். இதே மாதிரி நம்ம லைஃப்பில் பொறுமையை யூஸ் பண்ணி பல உண்மைகளை மறைத்து ஏன் நம்மளை வேட்டையாடி இருக்கக்கூடாது? ஜஸ்ட் எனக்கு தோணுன மெசேஜ் இது. உங்களுக்கு தோன்ற மெசேஜை நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.